Hello friends, I'm Pratibha, self-trained narcissistic abuse recovery life coach. Narcissistic abuse பற்றின கன்ஃபியூஷன்ஸையும் டவுட்ஸையும் கிளாரிஃபை பண்ணிக்கிறதுக்காகவும் ஹீலிங்காகவும் என்கிட்ட பெய்ட் செஷன் அட்டன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நார்சிசிஸ்ட்டை பற்றி தெரிஞ்சதுமே அவங்கக்கிட்ட போயிட்டு நீ ஒரு நார்சிசிஸ்ட், உனக்கு என்பிடி இருக்குது, அதனால தான் நீ இவ்வளோ மோசமான ஆளாக இருக்க, டாக்ஸிக்காக இருக்க அப்படின்னு சொன்னால் என்ன நடக்கும்? இந்த டவுட் நிறைய பேருக்கு இருக்குது. அதுக்கான பதிலை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு நார்சிசிஸ்ட் கிட்ட போயிட்டு அவங்க யார், அவங்களுக்கு என்பிடி இருக்குது அப்படிங்கிற மாதிரியான உண்மைகளை சொல்லும்போது என்ன நடக்கும்னா, ஏற்கனவே அவங்களுக்கு இப்படி ஒரு டிஸார்டர் இருக்குது, அவங்க ஒரு நார்சிசிஸ்ட் அப்படிங்கிற உண்மை தெரிஞ்சவங்களுக்கு நீங்கள் அவங்கள பற்றின உண்மையை கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகிடும். இந்த டிஸார்டர் பற்றின நாலேஜ் இல்லாதவங்க கிட்ட போயிட்டு உனக்கு என்பிடி இருக்குது ஸோ அப்படின்னு சொன்னால் அவங்களோட அந்த பிஹேவியருக்கு இப்படியெல்லாம் பேர் வேறு இருக்கான்னு சொல்லி அவங்களுக்கே கொஞ்சம் சர்ப்ரைஸாக இருக்கும். மற்றபடி அவங்க ஷாக்கெல்லாம் ஆக மாட்டாங்க. ரியாலிட்டி என்னென்னா, என்பிடி பற்றின நாலேஜ் அவங்களுக்கு இருந்தாலும் சரி இல்லைன்னாலும் சரி, அவங்க ஃப்ராடு வேலை பார்த்து மற்றவங்கள ஏற்றி தான் பிழைக்கிறாங்க அப்படிங்கிற உண்மை அவங்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்கள் அவங்கக்கிட்ட போயிட்டு இந்த என்பிடி பற்றியெல்லாம் சொல்லும்போது நீங்கள் அவங்கள பற்றின உண்மையை கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படிங்கிற விஷயத்த அவங்க தெரிஞ்சுப்பாங்க. நீங்கள் ஒன்றும் அவங்கள பற்றி அவங்களுக்கே தெரியாத விஷயத்த போய் அவங்கக்கிட்ட சொல்லலை. அவங்க உங்களுக்கு தெரியாமல் மறைச்சி வச்சுருந்த அவங்களோட அந்த ஃப்ராட் பர்சனாலிட்டியை பற்றி தான் நீங்கள் அவங்கக்கிட்ட போய் சொல்கிறீங்க. அவங்க யார் அப்படிங்கிற அந்த உண்மை உங்களுக்கு தெரியாமல் இருக்கிற வரைக்கும் அவங்க ரொம்ப பவர்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுவாங்க. அதுவே அவங்கள பற்றின அந்த உண்மையெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சு போச்சுங்கும்போது அவங்க பவரை இழந்துட்டா மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. அந்த ஃபீலிங் அவங்களுக்குள்ளே இருக்கிற இன்செக்யூரிட்டிஸையும் பயத்தையும் இன்னும் அதிகமாக தூண்டிவிடும். அதுக்கப்புறம் பின்விளைவுகள் வேறு மாதிரி இருக்கும். அவங்களோட அந்த சுயரூபத்தை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டதுனால அவங்களோட போலி இமேஜை டேமேஜ் பண்ண போகிற ஒரு அச்சுறுத்தலாக நீங்கள் அவங்க கண்ணுக்கு தெரிவிங்க. ஸோ இம்மீடியட்டாக டிஃபென்ஸ் மோடை இன்னும் ஸ்ட்ராங் ஆக்குவாங்க. நீங்கள் கண்ட சைக்காலஜியை யூஸ் பண்ணி அவங்க மேலே பழி போடுறீங்க, அவங்கள அசிங்கப்படுத்துகிறீங்க, ஹர்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லி உங்களை அக்யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் தான் டாக்ஸிக்காக இருக்கீங்க, எதையோ கற்பனை பண்ணுறீங்க, நெகட்டிவாக யோசிக்கிறீங்க அப்படின்னுலாம் சொல்லுவாங்க. நீங்கள் சொன்ன இன்ஃபர்மேஷனையெல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் தான் நார்சிசிஸ்ட்னு ப்ரூவ் பண்ணுவாங்க. கேஸ்லைட் பண்ணுவாங்க. உங்கள் செல்ஃப் டவுட்டை இன்னும் ஸ்ட்ராங் ஆக்குவாங்க. அவங்களோட கேமை இன்னும் ஸ்ட்ராங் ஆக்குவாங்க. ஒரு சிலர் நீங்கள் அவங்கக்கிட்ட போய் இதை பற்றி பேசுனதுனால அவங்களோட அந்த டாக்ஸிக் பிஹேவியரை ரியலைஸ் பண்ணிவிட்டு அதை மாற்றிக்கிறதுக்காக எஃபர்ட்ஸ் போடுற மாதிரி நடித்து உங்களை இன்னும் பயங்கரமாக கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. உண்மை என்னென்னா, என்றைக்காவது ஒரு நாள் நீங்கள் அவங்கள பற்றின உண்மையை கண்டுபிடிச்சிடுவீங்க அப்படிங்கிறது அவங்களுக்கும் தெரியும். அதனால தான் முன்னேற்பாடாக ரொம்ப சீக்ரெட்டாக உங்களுக்கே தெரியாமல் இந்த ஸ்மியர் கேம்பெயின் மூலமாக ஆல்ரெடி உங்கள் இமேஜை டேமேஜ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் மற்றவங்க கிட்ட போயிட்டு அவங்களோட அந்த டிஸார்டரை பற்றி பேசினாலும் புரிய வைக்க ட்ரை பண்ணாலும் யாருக்குமே நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறது புரியாது. உங்களை தான் தப்பாக பார்ப்பாங்க. மொத்தத்தில் நச்சுகள் கிட்டேயும் இல்லை மற்றவங்க கிட்டேயும் போயிட்டு நீங்கள் கண்டுபிடிச்ச இந்த உண்மையை சொல்கிறதால உங்களுக்கு எந்த நல்லதும் நடக்காது. உங்களுக்கு ஏற்கனவே இருக்கிற சிக்கல் எல்லாம் பத்தாதுன்னு இதால் சிக்கல் இன்னும் அதிகமாகும். ஸோ உங்களுக்கு கிடைச்ச இந்த நாலேஜை ரொம்ப ஸ்மார்ட்டாக நீங்கள் யூஸ் பண்ணணும். ப்ராப்பராக பிளான் பண்ணி இந்த நார்சிசிஸ்டிக் ரிலேஷன்ஷிப்பை விட்டு வெளியே வர்றதுக்கு ட்ரை பண்ணணும். வெளியே போக முடியாதவங்க உங்களை சேஃப்டி பண்ணிக்கிறதுக்கான வழியை பார்க்கணும். நார்சிசிஸ்டிக் பேரண்ட்ஸ் கிட்ட சிக்கி இருக்கிறவங்க அவங்கக்கிட்ட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும். நீங்கள் ஹீல் ஆகிட்டு உங்கள் ஃப்யூச்சரை உங்கள் கண்ட்ரோலில் எடுத்து உங்கள் லைஃப்பை சேஃப் ஆக்கிக்கணும். நார்சிசிஸ்டிக் ஹஸ்பண்ட் கிட்ட இல்லைனா ஒய்ஃப் கிட்ட சிக்கி இருக்கிறவங்க அந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டுட்டு வெளியே வரணும். நீங்கள் ஹீல் ஆகிட்டு உங்கள் ஃப்யூச்சரையும் உங்கள் பிள்ளைகளோட ஃப்யூச்சரையும் கண்ட்ரோலில் எடுத்து சேஃப்டி பண்ணிக்கணும். சில நியாயமான காரணங்களால் வெளியே வரவே முடியாத பட்சத்தில் நச்சுகள் கிட்ட இருந்து இமோஷ்னலாக டிட்டாச் ஆகணும். நச்சுகளுக்கு இருக்கிற அந்த டிஸார்டரை சரி பண்ணவும் முடியாது, அவங்கள எந்த வகையிலையும் கண்ட்ரோல் பண்ணவும் முடியாதுங்கிற உண்மையை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கணும். நோ கான்டாக்ட் இல்லைன்னா ஸ்ட்ராங் பவுண்ட்ரிஸ், இந்த 2 ஆப்ஷன்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு இருக்குங்கிறதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த தெளிவான புரிதலோடையும் அக்செப்டன்ஸோடையும் உங்கள் மென்டல் ஹெல்த் மேலே நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணணும். உங்கள் ஹீலிங் மேலே ஃபோக்கஸ் பண்ணணும்.
உங்களை மென்டலி ஸ்ட்ராங் ஆக்கிக்கிட்டு உங்கள் ஃப்யூச்சரை உங்கள் கண்ட்ரோலில் எடுக்கணும். உங்கள் லைஃப்பை புது திசையில் கொண்டு போகணும், புதுசாக ரீபில்ட் பண்ணணும். உங்கள் ஹீலிங்காகவும் லைஃப் சேஞ்சஸ்க்காகவும் என்கிட்ட பேஜ் செஷன் அட்டன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். பத்திரமா இருங்க, பாதுகாப்பாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.